டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஆர்பி போர்ட்லேருந்து இன்னைக்கு ஒரு நியூ அப்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா, டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட். ஸோ ஸ்பெஷல் டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள்? ஸோ ஆக்சுவலாக எஸ்பெஷலி இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சருமே இந்த எக்ஸாமை எழுதலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த நோட்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் டீட்டெயில் நான் சொல்லி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா நீங்கள் எலிஜிபிள் ஆனீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ தான் இது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களான்னு பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் ஃபார் டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் டெட் எக்ஸாம்னு சொல்லிட்டாங்க. இதில் பேப்பர் 1 அண்ட் 2 ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். பேப்பர் 1 எழுதலாம், பேப்பர் 2 எழுதலாம். ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஃபார் ஒன்லி ஃப்ரம் எலிஜிபிள் ஒர்க்கிங் டீச்சர்ஸ். ஸோ இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னா, ஒர்க்கிங் டீச்சர்ஸ். நீங்கள் கோர்ஸ் எல்லாம் முடிச்சிருப்பீங்க. இப்போ பிஎட் முடிச்சிருக்கலாம், டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் எங்கேயும் ஒர்க் பண்ணலை, நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னா, ஸோ யூ ஆர் நாட் எலிஜிபிள். ஓகேவா? ஸோ இதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டீச்சர்ஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங் ஆர் அப்பாயிண்டட் ஆன் பிஃபோர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் எந்த டேட்டில் ஜாயின் ஆயிருக்கணும், 1/9/2025 இந்த டேட்டுக்கு முன்னாடி ஜாயின் ஆயிருக்கணும் ஸ்கூலில். இது ஏன் அப்படின்னா ப்ரைவேட் ஸ்கூல். கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு நோ ப்ராப்ளம். ஏன்னா கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு தான் இந்த எக்ஸாமே வைக்க போகிறாங்களே மெயினாக. ஓகேவா? கவர்மெண்ட்டு எய்டடு அவங்களுக்கு தான் இது மெயின் எக்ஸாம். ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சரில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த டேட்டில் ஜாயின் பண்ணியிருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. 1/9/2025 இந்த டேட்டில், இந்த டேட்டுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணியிருக்கக்கூடாது. நீங்கள் என்னென்னவெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆகிருக்கலாம் அப்படின்னா, ஒன்று எஸ்சிடியாக அப்பாயிண்ட் ஆகிருக்கலாம், பிடி இல்லைனா அதர் ஈக்குவலண்ட். ஸோ இதில் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், ஜாயின் ஆகிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எதனா ஜாயின் ஆகி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஸோ யூ ஆர் எலிஜிபிள் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு. என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அன்எய்டட் ரெகக்னைஸ்டு ப்ரைவேட் ஸ்கூல் ஆஃப் ஸ்டேட் போர்ட். ஸோ எல்லாருமே நீங்கள் எழுதலாம். பார்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் டீச்சர்ஸ் அது கம்பல்சரி ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி எய்டட் ஸ்கூலும் ஓகே. ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சருக்கு தான் நான் மெயினாக சொல்கிறது. ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த எக்ஸாம் எழுதலாம். ஆனால் ஒரு பர்டிகுலர் டேட் போட்டிருக்காங்க. இந்த டேட்டுக்கு முன்னாடி ஜாயின் ஆகிருக்கணும். அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேட்டை பார்க்கணும். என்னென்ன அப்படின்னா, இன் சர்வீஸ் டீச்சர்ஸ். ஆக்சுவலாக இந்த டெட்டு பார் இன் சர்வீஸ் டீச்சர். ஸோ சர்வீஸில் இருக்கிறவங்க மட்டும்தான் எழுத முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் எந்த ஸ்கூல்லையும் ஒர்க் பண்ணலை. ஓகேவா? ஸோ ஐ ஆம் எலிஜிபிள். நான் டீச்சர் ட்ரைனிங்கும் நான் முடிச்சிருக்கேன், நான் பிஎடும் முடிச்சிருக்கேன். ஆனால் நான் இந்த எக்ஸாமை நான் என்ன பண்ண முடியாதுன்னா எழுத முடியாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் நான் இப்போ சொல்ல வர விஷயம். யார் யாரெல்லாம் இன் சர்வீஸில் இருக்கீங்களோ அவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாமை எழுத முடியும். ஸோ டேட்டை பொறுத்த வரைக்கும் நாளையிலிருந்து உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறாங்க. 1 மாதம் டைம் கொடுக்குறாங்க. நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டேட், எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அனௌன்ஸ்டு. டெட் எக்ஸாமுக்கான ஸ்பெஷல் டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் நாங்கள் இந்த மந்த்து விடுறேன்னு சொன்னாங்க. பட் எக்ஸாம் டேட் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 24ஆம் தேதி தான் எக்ஸாம். பேப்பர் 1 25ஆம் தேதி, பேப்பர் 2 ஜனவரி மாதம். கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் இருக்குது. ஓகேவா? ஸோ 2 மாதம் இருக்குது. டிசம்பர் மாதம் இருக்குது, ஜனவரி மாதம் இருக்குது. ஓகேவா? ஸோ ப்ரிப்பரேஷன் பண்ணி இந்த 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 ஒரு ஒரு பர்டிகுலர் டியூரேஷனில் பாஸ் பண்ணிட முடியுமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், ஐடியாஸ் கொடுக்குறேன். பக்காவாக பாஸ் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ எலிஜிபிலிட்டி டு ரைட் டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட் ஃபார் இன் சர்வீஸ் டீச்சர்ஸ் 2025. ஸோ இந்த எக்ஸாம் கரண்ட்லி ஒர்க்கிங் டீச்சர்ஸ். இந்த எக்ஸாம் யாருக்கானது அப்படின்னா, கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கணும். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் இப்போ தான் நான் ஒரு 2 மாதம் முன்னாடி நின்றுட்டேன் ஸ்கூலை விட்டு, எக்ஸாமுக்காக படிக்கிறது நின்று இருக்கலாம், ஏதோ இல்லை புதுசாக ஜாயின் ஆயிருந்தீங்கன்னா கூட எழுதலாம். ஸோ இது 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 பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க்கிங் பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் இந்த எக்ஸாம் எழுத முடியும்.
அதே மாதிரி இவங்க மெயினா சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, ஒண்ணு நீங்க ஸ்கூல்ல வொர்க் பண்றீங்க ஓகே. அது எஸ்ஜிடியா வொர்க் பண்ணிட்டு இருக்கணும். அப்படி இல்லன்னா பிடி அசிஸ்டன்ட்டா வொர்க் பண்ணிட்டு இருக்கணும். இதுல இன்னொன்னு குடுக்கவே இல்ல ஆக்சுவலா. பிஜிடிஆர்பி ஸோ இது நீங்க பிஜி அசிஸ்டன்ட்டா இருக்கீங்க. நீங்களுமே வந்து இந்த டெட் எக்ஸாம் எலிஜிபிள் அப்படின்னா, இந்த எக்ஸாம எழுத முடியுமா என்னன்னு தெரியல. அத மட்டும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்க எழுதணும். ஏன்னா 1 டூ 5த் டீச்சர் ஓகே. அதே மாரி 6த் டூ 8த் டீச்சர் ஓகே. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்மளுக்கு தெரியும். எஜுகேஷனுடைய குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, டெட் பேப்பர் 1 எழுத போறவங்க டீச்சர் ட்ரெய்னிங் கோர்ஸ் கம்பல்சரி முடிச்சிருக்கணும். டெட் பேப்பர் 2 எழுத போறவங்க பிஎட் கோர்ஸ் கம்பல்சரி முடிச்சிருக்கணும். ஒரு பேசிக் டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் ரூல்ஸ் தான். அதுலலாம் எந்த ஒரு டிஃபரெண்ட்டும் இல்ல. அதே மாரி சிலபஸ்லயும் எந்த ஒரு டிஃபரெண்ட்டும் இல்ல. ஆல்ரெடி நம்ம வந்து டெட்டுக்குன்னு என்ன சிலபஸ் அவங்க வந்து ஃபாலோ பண்றாங்களோ, அதே சிலபஸ் தான். நியூவா எந்த சிலபஸும் ஃப்ரேம் பண்ணி குடுக்கல. சேம் அதே ஆஸ் இட் இஸ் சிலபஸ் தான் நீங்க எழுத போறீங்க. அதே 82 மார்க் எடுக்கணும். ஜெனரல் கேட்டகரியா இருந்தாக்கா 90 மார்க் எடுக்கணும். ஸோ இந்த மார்க் நீங்க ஸ்கோர் பண்றீங்க அப்படின்னா, யூ ஆர் எலிஜிபிள். இது வந்து பேப்பர் 1. யாரெல்லாம் பேப்பர் 1 எழுதணும் அப்படின்னா, செகண்டரி கிரேட் டீச்சர் எஸ்ஜிடி. அதே மாரி பிரைமரி ஸ்கூல் டீச்சர். ஸோ பிரைமரி ஸ்கூல்ல இருக்கிற ஹெச்எம் போஸ்டிங்ல இருக்கிறவங்க கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஒரு எக்ஸாம நீங்க வந்து உங்களுடைய ப்ரமோஷனுக்காகவோ, இல்ல உங்களுடைய வேலைய தக்க வச்சுக்கிறதுக்காகவோ நீங்க எழுதலாம். இதுல என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. சைக்காலஜி 30 மார்க்கு, லாங்குவேஜ்லேருந்து 30 மார்க் வரும். மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும், இவிஎஸ் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா 150 மார்க்கில் நீங்கள் 82 மார்க் எடுக்கணும். அடுத்தது பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் பிடி அசிஸ்டன்ட்டு அதே மாதிரி மிடில் ஸ்கூல் ஹெச்எம் ஓகேவா? ஸோ பிடி அசிஸ்டன்ட் 6th to 8th டீச்சராக இருக்கீங்க அப்படின்னா அவங்க எழுதலாம். அதே மாதிரி மிடில் ஸ்கூல் டீச்சராக இருக்கீங்க, ஹெச்எம்மாக இருக்கீங்கன்னா நீங்களும் எழுதலாம். ஸோ இதுக்கும் சிலபஸ் என்ன அப்படின்னா, சைக்காலஜிலேருந்து ஒரு 30 மார்க்ஸு, அப்புறம் தமிழ் இங்கிலீஷ்லேருந்து ஒரு 30 நீங்கள் ஆர்ட்ஸு இப்போ பிஏ இங்கிலீஷு, பிஏ இங்கிலீஷு, அப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி, தமிழ் இந்த மாதிரி டீச்சர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா சோஷியல் சயின்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருக்கீங்க, கெமிஸ்ட்ரி படித்தேன், இல்லை மேக்ஸ் டீச்சர் நான் அப்படின்னா ஸோ மேக்ஸ் அண்ட் சயின்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. 60 மார்க் வரும் உங்களுக்கு. இதில் இருந்தும் அதே மாதிரி தான் 82 மார்க் நீங்கள் எடுக்கணும். ஸோ சிலபஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 6th to 10th தான் சிலபஸ். அதே மாதிரி இதில் 82 மார்க் எடுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஓகேவா? பேசிக்கான கொஷின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாமில் கேட்குறாங்க. ரொம்ப பெரிய அளவுலலாம் வந்து கேட்கல. ஆனால் என்னென்னா கொஞ்சமாச்சும் நம்ம வந்து எஃபர்ட் போடணும். ஸோ அந்த ஒரு கொஞ்சம் எஃபர்ட் உங்களால் போட முடியும் அப்படின்னா ஸோ இந்த ஸ்பெஷல் டெட்டு உங்களுக்கான டெட்டாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து டெட் எழுத வேண்டிய வேலையே இருக்காது. ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 150 மார்க்கு எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான். நீங்கள் எதுவும் வந்து ரைட் பண்ண வேண்டியதில்லை, எல்லாமே மார்க் பண்ண போகிறீங்க. 3 மணி நேரம் நடக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஓஎம்ஆரில் நடக்க போகுதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக டெட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஞாயிற்றுக்கிழமை நடந்த டெட் எக்ஸாம்லேயுமே ஓஎம்ஆர் பேட்டர்ன் தான். ஸோ இந்த எக்ஸாமும் ஓஎம்ஆர் பேட்டர்ன் உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர் கொடுத்துருவாங்க. ஸோ இது ஈஸியான ஒரு எக்ஸாம் தான். கிளியர் பண்ணுறதுக்கான ஐடியாஸை நான் கொடுக்குறேன். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இவ்வளோ தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களே இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதில் அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னா நம்ம என்னென்ன அப்லோட் பண்ணணும் சர்டிஃபிகேட்டு, என்னென்ன அப்லோட் பண்ணணும் சர்டிஃபிகேட் அப்படின்னா 10th 12th கன்ஃபார்ம் எல்லாருக்குமே 10th 12th மார்க் ஷீட்டை கொடுத்துடணும். அது வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்டேட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் டிடிஎட் முடிச்சிருந்தீங்கன்னா அது என்ன எலிஜிபிலிட்டிக்கு தேவைப்படுமோ அது, இல்லைனா பிஎட்னா பிஎட் பண்ணணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் சர்டிஃபிகேட், அப்புறம் மெயின் சர்டிஃபிகேட் சர்வீஸ் சர்டிஃபிகேட் கம்பல்சரி நீங்கள் வாங்கணும். நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சராக இருந்துக்குங்க, இல்லை கவர்மெண்ட் டீச்சராக இருங்க, இல்லை இன் சர்வீஸில் இருக்கிற எல்லா டீச்சர்ஸுமே கம்பல்சரி இந்த ஒரு சர்டிஃபிகேட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணணும். இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா அது எப்படி வாங்கணுன்றதும் இங்கே கொடுத்துருக்காங்க. அதையுமே பார்த்துடலாம். இதில் இன்னொரு விஷயம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்
reserve right to disqualify any candidate who attend teacher eligible test in service without NCTE prescribed education qualification. ஸோ இந்த இதுவில் நீங்கள் வந்து சும்மா யாருன்னா அட்டன் பண்ணிட்டீங்க, சப்போஸ் நான் வந்து பிஎட்டோ டீச்சர் ட்ரைனிங்கோ முடிக்காமல் ஏனத்தோனோ வச்சு அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ சர்டிஃபிகேட்டை டிஸ்குவாலிஃபைட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா அந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்குற சர்வீஸ் சர்டிஃபிகேட் இது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இந்த சர்டிஃபிகேட்டு கம்பல்சரி எல்லாருமே இந்த எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்டை ஃபில் பண்ணி ஒரு சில இடத்துல வந்து சிக்னேச்சர் வாங்கி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணுமே. ஸோ என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் நேம் எழுதணும், டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன போஸ்ட்டில் இருக்கீங்க, என்ன சப்ஜெக்டை நீங்கள் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கீங்க, டேட் ஆஃப் ஜாயினிங் என்ன, அதே மாதிரி ஒர்க்கிங் டிபார்ட்மெண்ட்டு ஸ்கூல் எஜுகேஷனில் பண்ணுறீங்களா, இல்லை சென்னை கார்ப்பரேஷனில் இருக்கீங்களா, கோயம்புத்தூர் கார்ப்பரேஷனா, ஸோ இது வந்து எங்கே இருக்குது, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து கொடுங்க. அதே மாதிரி ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட்டா, ப்ரைவேட்டா, எய்டடா, இல்லை ப்ரைவேட் ஸ்கூலா என்ன அப்படின்றதையும் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். பார்ட் டைமாக பண்ணுறீங்கன்னா பார்ட் டைம்னு போடுங்க. அதே மாதிரி உங்கள் ஸ்கூலோடைய அட்ரஸ், நீங்கள் எந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஸ்கூலோடைய கம்ப்ளீட் அட்ரஸும் கொடுக்கணும். என்ன டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கொடுக்கணும். ஸ்கூல் UDISC கோடு ஒரு 11 டிஜிட்டில் ஒரு நம்பர் இருக்கும், ஸ்கூலுக்குன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்கூலில் போய் கேட்டாலே அது தருவாங்க, அந்த நம்பரை எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னவோ கொடுத்துருங்க. எமிஸ் ஐடி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். டீச்சருக்குன்னு வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்குன்னு உங்களுக்கு ஒரு எமிஸ் ஐடி கொடுத்துருப்பாங்க. அந்த எமிஸ் ஐடியை கம்பல்சரி இங்கே எழுதணும். ஏன் அப்படின்னா அந்த ஐடி கொடுத்தா தான் நீங்கள் அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறதாவே தெரியுமே. திடீர்னு வந்து நான் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நான் ரொம்ப நாளாக இந்த ஸ்கூலில் ஒர்க்கே பண்ணலை, இப்போ திடீர்னு வந்து நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ண மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கேட்டு நம்ம வந்து ஒரு ஃபேக் சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி இந்த எக்ஸாம் எழுதிடலாம்னு நினைக்காதீங்க. ஓகேவா? அப்படி எழுதுறீங்கன்னா இது எழுத முடியாது. கரெக்டான சர்டிஃபிகேட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணால் மட்டும்தான் இந்த எக்ஸாம் எழுத முடியும். ஏன்னா எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா எமிஸ் ஐடி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. டீச்சர்ஸ்க்குன்னு வந்து எமிஸ் ஐடி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம இன்றைக்கெல்லாம் உட்காந்து என்ன பண்ண முடியாது, நீங்கள் வந்து ஒரு 4 மாதம் 5 மாதம் முன்னாடியே இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இந்த வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டீச்சர்ஸ் எமிஸ் ஐடி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் ஆல் டீச்சர்ஸ். இந்த எக்ஸாம் எழுதுகிற எல்லா டீச்சர்ஸுக்குமே எமிஸ் ஐடி கம்பல்சரி இருக்கணும். அடுத்தது உங்களுடைய சிக்னேச்சர் போடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஆஃபீஸில் இருக்க அவங்க சீல் போட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஹெச்எம் கிட்டே ஒரு கையெழுத்து வாங்கிடுங்க. நீங்கள் எந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்களோ, இப்போ நீங்கள் டெம்பரரி ஸ்கூலில் டீச்சரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க கூட நீங்கள் எழுதலாம் தாராளமாக. ஸோ டெம்பரரியாக அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த ஸ்கூல்லே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கி நீங்கள் வந்து அந்த எக்ஸாமை எழுதலாம். அதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா பிளாக் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர் இது எல்லாமே வெரிஃபை பண்ணி உங்கள் பிரின்ஸிபல் கிட்டேயோ இல்லை ஹெச்எம் கிட்டேயோ நீங்கள் கையெழுத்து வாங்கினதை திருப்பி என்ன பண்ணணும்னா பிளாக் எஜுகேஷ்னல் BO எக்ஸாம் அந்த BO ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் போய் கையெழுத்து வாங்கணும். அதுக்கு அடுத்தது DO ஆஃபீஸர் யார்கிட்டனா ஒருத்தர்கிட்ட வாங்கிக்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு சில அத்தாரிட்டிஸ் வந்து யார் யாரெல்லாம் இந்த சைன் பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அவங்கள யார்கிட்டனா ஒருத்தர்கிட்ட நீங்கள் வாங்கி இந்த சர்டிஃபிகேட்டை இங்கே அப்ளை பண்ணும்போது இந்த ஒரு சர்டிஃபிகேட் கம்பல்சரி நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணால் தான் இந்த டெட் எக்ஸாமை நீங்கள் எழுத முடியும். ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து எதனா டவுட் இருக்குது இவ்வளோதான். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்றதையும் நான் தெளிவாக நான் வந்து சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் என்ன டவுட் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த டவுட்டை கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கு நான் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். ஃபர்தராக இந்த எக்ஸாம் எப்படி படிக்கலாம், என்னென்ன மாதிரியான விஷயங்களை பண்ணாக்கா நம்ம இந்த டெட் எக்ஸாமை 82 மார்க் எடுத்து ஈஸியாக கிளியர் பண்ணலாம் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோன்னா இப்போ லாஸ்ட் பேட்ச்லேயே நிறைய பேர் நம்ம மெஸ்மரைஸ் அகாடமியில் கிளியர் பண்ணியிருக்காங்க டெட் எக்ஸாம். ஸோ நீங்களும் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.